viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல சம் நம்பர் 9 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அண்ட் த பேரபோலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சம். ஆங்கிள் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆங்கிளுக்கு நம்மளுக்கு M1 M2 கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போது டிஃப்ரென்ஷியல் கண்டிப்பாக இருக்குது. டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். அதுக்கப்புறமா பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் இருந்தால் தான் M1 M2 கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல நாம் ஃபஸ்ட்டு XY இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. Y இஸ் ஈக்குவல் டு 2/x அப்படின்னு கார்னர் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது x² + 4y = 0. இப்போது நம்மளுக்கு கிடைச்ச y வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பண்ணுறோம். புரியுதுங்களா? பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பண்ணுறோம். இதுலேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வையை கார்னர் பண்ணி அதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் வைக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x² + 8/x = 0 ஆகுது. எல்சிஎம் பண்ணால் x³ + 8/x = 0. x அந்த பக்கமாக போயிட்டு 0 ஆகிடும். அப்போ x³ + 8 = 0. அப்போ x = -8 அப்படின்னு ஆகிடுது. இந்த பக்கம் கியூப் இருக்கிறனால இந்த பக்கமும் கியூப் வர மாதிரி எழுத போகிறோம் நம்ம. அதாவது இங்கே இருக்கிற க்யூபை நான் அப்படியே இந்த பக்கமாக 1/3 கொண்டு போயிட்டேன். அப்போ 3 கேன்சல் ஆகிடும். அப்போ x = -2 வரும். இல்லைன்னா x³ = -2 the whole cubeன்னு எழுதுனீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் கியூப் ஆகிட்டு கேன்சல் ஆகிட்டு x = -2. ரெண்டுத்தில் எது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் y = 2/x இல்லையா? ஸோ 2/-x. அப்போ y = -1. இப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருச்சு. அதாவது -2, -1. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். பாயிண்ட் கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். xy = 2. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸை பண்ணால் 1, 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதில் dy/dxை கார்னர் பண்ணணும். முதல்ல +y அந்த பக்கமாக போகிறப்போ -y, மல்டிப்ளையில் இருக்கிற x அந்த பக்கமாக போகிறப்போ டிவைட் x ஆகிடும். இப்போ நம்மளோட பாயிண்ட்டை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா M1 கிடச்சிரும். ஸோ -y க்கு பதிலாக -1 / -2. அப்போ M1ஓட வேல்யூ -1/2 கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x + 4 × dy/dx = 0. இதுலேயும் dy/dxை கார்னர் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2x அப்படி போகிறப்ப -2x / 4 வந்துடுது. 2 2s are 4ன்னு கேன்சல் ஆகிடும். -x/2. இப்போ மறுபடியும் இதில் நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா M2 வந்துட்டு -2/2. ஸோ 2/2 வந்து 1 ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு M1 வந்து -1/2 கிடச்சிருச்சு. M2 வந்து 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போது ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா tan θ = மாடுலஸ் ஆஃப் M1 - M2/1 + M1 M2. இந்த மாடுலஸ் என்ன பண்ணும், நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக ஆக்கிடும். ஸோ tan θ = M1 பதிலாக -1/2 -M2 பதிலாக 1. கீழேயும் அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா மேலே எல்சிஎம் பண்ணோன்னா -1 -2 / 2. கீழே வந்துட்டு 1 - ½ வந்துடும். ஸோ 1ல் ½ போனால் ½ கேன்சல் ஆகிடும். அப்போ -3/1 வந்து -3 ஆகிடுது. அப்போ மாடுலஸை விட்டு இது வெளியில் வரப்போ tan θ = 3 ஆகிடுது. ஸோ θ = tan inverse of 3. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபுல் சம் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து வையை கார்னர் பண்ணிக்கிறோம். வையை கார்னர் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனில் y பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா சிம்ப்ளிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடுது. எக்ஸோட வேல்யூ கிடச்ச பிறகு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா வையோட வேல்யூ கிடச்சிடுது. அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் கிடச்சிடுது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு நம்ம வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் M1 கிடச்சிரும். அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனை எழுதி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் M2 கிடச்சிரும். இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி மேலே தனியாக எல்சிஎம் கீழே தனியாக எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணி கேன்சல் பண்ணிட்ட பிறகு நெகட்டிவ் வேல்யூவை மாடுலஸ் விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா θ = tan inverse 3 அப்படின்னு கிடச்சிடுது. ஸோ என்னோடய வீடியோவில் இது வரைக்கும் நான் எக்ஸசைஸ் 7.2ல் மொத்தம் 9th சம் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். 7.2 எக்ஸசைஸ்
நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய எக்ஸசைஸ் இது. உங்களுக்கு இதிலேருந்து ஒரு 3 மார்க்கோ இல்லைனா ஒரு 5 மார்க்கோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வால்யூம் 2ல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நான் டெய்லியுமே வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.